இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்தார். அதற்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நேற்று தினத்தில் தூத்துக்குடியிலே ஆண்டவர் நேர்த்தியாய் ஊழியத்தை நடத்தி கொடுத்தார். அதற்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டுடைய பெரிய கிருபையினாலே இந்த வாங்கப்பட்டிருக்கிற இந்த ஆம்ப், ஸ்பீக்கர், மைக் அனைத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இதை நாம் பிரதிஷ்டை பண்ணுவோம். இதை வாங்கி கொடுத்த பிள்ளைகளுக்காக, ராபர்ட் சாருக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், துன்மார்க்கமான எண்ணங்கள், கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். இயேசுப்பா, எங்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தம் உள்ளவர்களை இன்னும் பரிசுத்தமாக கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும். எங்கள் குற்றங்கள், குறைகள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும் ஐயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீர் கடந்து வாங்கப்பா. எங்களை நீங்க நிரப்புங்கன்னு சொல்லுங்க. கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல, கண்ணிமை போல பாதுகாத்தார் அல்லவா? ஒவ்வொரு நாளும் நம்மை நேர்த்தியாய் நடத்தி வந்ததற்காக நம்ம உழைக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன் கொடுத்தார் அல்லவா? நல்ல சுகம் கொடுத்தார் அல்லவா? நல்ல பலன் கொடுத்தார், நல்ல உடை, உணவு கொடுத்தார், நல்ல நண்பர்களை தேவன் நமக்கு கொடுத்தார் அல்லவா? தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? நமக்கு இடையூறில் உண்டாக்குகிறவர்களையும் தேவன் நமக்கு சாதகமாக மாற்றினார் அல்லவா? தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த ஜெபத்திற்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார இருள், அந்தகார வல்லமைகள், வானமண்டல ஆவிகள் எல்லாம் செயலிழந்து போகும்படியாக ஜெபிப்போம். அப்படி வல்லமை கடந்து வரும்படியாக, பிரசன்னம் இறங்கி வரும்படியாக நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உழைப்பதற்கு நல்ல சுகம் கொடுத்தி, நல்ல பலன் கொடுத்தீர் ஐயா. உமக்கு நன்றி. நேற்று தின ஊழியத்தை நேர்த்தியாய் நடத்துவதற்கு தேவன் உதவி செய்வீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக ராஜா, ஆண்டவரே, தகப்பனே, தூத்துக்குடி ஊழியத்தில் அநேகர் பங்கெடுத்தார்கள் ராஜா. ஸ்தோத்திரம். இந்த நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டத்தை வாங்கி கொடுத்த அந்த குடும்பத்தாருக்காக ஸ்தோத்திரம். அவர் நடத்துகிற பள்ளிக்காக ஸ்தோத்திரம். ராபர்ட் சாருக்காக ஸ்தோத்திரம். தேவன் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்னும் இந்த ஊழியங்கள் ஆண்டவரே வளர்ந்து பெருகதை உதவி செய்யும். அதே போல அதுக்கு தேவையான மிக்சர் வாங்கப்பட்டிருக்கிறது, அதையும் நாங்கள் பிரதிஷ்டைப்படுகிறோம். மைக் வாங்கப்பட்டிருக்கிறது, அது சாலமோன் பிரதர். அதற்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் அனைத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இந்த பாடுகிற பாடல் தியான பகுதியை தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே தகப்பனே, பாடும் பொழுது வல்லமை கடந்து வரட்டும், உங்க இரக்கம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஜெபிக்கும் பொழுதும், ஆராதனை செய்யும் பொழுதும், உடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் ஆண்டவரே நீர் வெளிப்படுவீராக, நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, ஒரு முகப்பாட்டை எங்களுக்குள் தார். எங்கள் சிந்தனைகள் சிதறாதபடி, எண்ணங்கள் அலைவையாதபடி எங்கள் கவனங்களை ஒருமுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்கே போகாது, சவுண்ட் வீட்டுக்குள்ள இருக்கும்போது
இது கரெக்டாக இருக்குங்க. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலோ, பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலோ, பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவனம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலம் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும், உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த
என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்றாக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்றாக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்றாக மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. இந்த பாடல்ல என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இதுனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதுதான் ஆண்டவர் படைத்த இந்த நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்து, இந்த ஓய்வு நாளை குறித்து பைபிளில் பழைய ஏற்பாடில் ரொம்ப ஒரு பரிசுத்தமாக அந்த நாளில் வேலைகளை நம்ம செய்யணும். சொந்த காரியங்களை செய்யக்கூடாது. அதாவது சிலர் வேலைக்கு போயிடுவாங்க, வருமானத்தை பார்க்கணுமேன்ட்டு கண்டிப்பாக ஆலயம் போகணும் அப்படின்னு நிறைய சட்டத்திட்டங்கள் அந்த இப்பவும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும் அப்படின்றது ஆண்டவருக்கு புரியான. சில பேர் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அவருடைய இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நமக்கு காரியத்தை வெற்றியாய் தேவன் பண்ணுவாங்க. தான் இந்த பாடலுடைய அர்த்தம். இதில் இந்த தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, யார் உதவாக்கரன்னு சொல்லி யார் பேசுகிறாங்களோ அவங்கள தான் கடவுள் என்ன பண்ணுவார், அதிகமாக நேசித்து அவங்கள பயன்படுத்துவார். அதான் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிடுச்சு. இப்போ கட்டடம் கட்டுறாங்கன்னா அந்த டேனிங் முக்கில் கண்டிப்பாக அரசங்கள் தான் வைப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல முழு செங்கல் வைக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன உதவுது, அரசங்கள் தான் உதவுது. என்ன அதான் அந்த இடத்துல தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கை
நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. இந்த பாடலை நம்ம படிக்கும்போதே நமக்குள்ள ஒரு எனர்ஜிக்கா ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அடுத்து ஒரு பாடல் படிப்போம். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். இது ஃபாதர் பெக்மான்ஸ் பாட்டு. ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் அந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் அந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயா கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் அந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் அந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. முடிஞ்சவங்க எந்திரிச்சு நிற்போம். நம்ம அப்படியே தேவனை ஆராதனை செய்வோம். சோதரானவரே தகப்பனே, நம்ம அப்படியே கண்களை மூடி நம்முடைய தேவன் ஜூன் மாதம் இந்த ஜூலை மாதம் இயேசப்பா நமக்கு செய்த நன்மைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். உங்களுக்கு தெரியும் எந்த காரியத்திலலாம் தேவன் உங்களுக்கு நன்மை செய்தார், பலன் கொடுத்தார், நடத்தினார், போக்கின வரத்தில் பாதுகாத்தார். அதற்காக நீங்கள் உள்ளத்தில் இருந்து ஏசப்பா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வேலை செய்வதற்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தை நடத்துவதற்கு பலன் கொடுக்கிறார். இந்த பிள்ளைங்களை பார்ப்பதற்கு கவனிப்பதற்கும் நமக்கு பலன் கொடுக்கிறார். நன்றி சொல்வோமா, நன்றி சொல்வோமா? சொல்லுங்க. சோதரம் சோதர இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லட்சம்
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அமே தகப்பனே, ஏசப்பா அந்த வாரம் முழுவதும் எங்களை நீங்கள் நடத்துனீங்க. அதற்காக சோதரம் 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 சோதரம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்தறிகிறார். எண்ணுவதற்கும் எண்ணப்படுவதற்கும் மனுஷன் ஏமாத்திரம். அவன் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடுகிற அந்த பூவுக்கும் புல்லுக்கும் சமம் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோதர ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சோதரம் 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 சோதரம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் என்றும் மாறாதவர். ஆனால் மனுஷன் மாறுவான். இன்னைக்கு நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, நாளைக்கு நம்மளை பற்றி குறை பேசுவாங்க. மனுஷங்க அன்பு மாறும். அது யாராக இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாய் மனுஷங்களுடைய அன்பு மாறும். கஷ்டத்தில் உதவி செய்வதற்கு முன் வர மாட்டாங்க. ஸோ ஆனால் தேவனுடைய அன்பு என்றைக்கு மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அப்படியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து படிப்போமா? இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்தித்தவர். ஆமென். சோதனை நேரத்திலே நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் அவன் சில நேரத்தில் நமக்கு சோதனைகளை கொண்டு வருவான், ஆனாலும் அந்த நேரத்திலே நமக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சில காரியத்திற்காக ஜெபித்துவிட்டு தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். ஆனால் வீடியோ கட் பண்ணி போடுங்க. வீடியோ கட் பண்ணி